வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு என்னோடய ட்ராவல் ஜேர்னி, அது என்னோடய லைஃப் எப்படி மாற்றுச்சு அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். அண்டு நம்ம இப்போ சேனலில் மெயின் நம்ம டெக்னாலஜி தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே நான் என்னோடய நோக்கம் என்னென்னா, சரி டெக்னாலஜி நிறைய பேரோட லைஃப்பை இம்பேக்ட் பண்ணுதுன்றது நான் தீவிரமாக நம்புகிறேன். ஏன்னா என் லைஃப்பை இம்பேக்ட் பண்ணியிருக்கு. ஸோ என்னைய மாதிரி எனக்கு நிறைய பேருக்கு இம்பேக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த சேனலோட மெயினான நோக்கம். அதுக்கு தான் ஆரம்பித்தோம், அப்படி தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். பட் அலாங் த வே டெக்னாலஜி மட்டுமே நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணிடுமானா கிடையாது, மற்ற விஷயங்களும் இருக்குது. ஸோ அதை பற்றியும் நான் பாட்காஸ்ட்டில் பேசணும், அதுக்கும் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு எபிசோடாவது அதுக்காக டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதான் நம்ம தமிழ் பூமியிலே ஒரு பொதுவாக சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு டாபிக் மாதிரி வச்சு அதில் பேசலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அது மாதிரியான ஒரு எபிசோடு தான் இது. நீங்கள் டெக்னாலஜியை பற்றி கேட்கணும், இந்த வாரம் ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்கலான்ட்டு மாதிரி வந்திருந்தீங்க அப்படின்னா சாரி, திஸ் இஸ் நாட் தேட் பாட்காஸ்ட். அதுக்கு நம்ம அடுத்த வரும் பாட்காஸ்ட்கள் அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் எதை பற்றி பேசலான்ட்டு இருக்கேன்னா, ட்ராவல். நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் இருக்கும்போதும் சரி, யூஎஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் இந்தியாவில் இருக்கும்போது நான் ட்ராவல் பண்ண சில இடங்கள், அது என்னை எப்படி பாதிச்சுது, அதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் அவங்க கூட பேசலான்னு வந்திருக்கேன். அண்ட் மெயினாக நான் போன இடம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஹிமாலயாஸ் ரீஜன். ஸோ மெயினாக அதை பற்றி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அதில் என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படி போனேன் அப்படின்றத பற்றி பேசலான்ட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராவல் எல்லாருக்குமே பிடிக்கும் தான். ஸோ யாருக்கும் ட்ராவல் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க நான் பார்த்ததில்ல இது வரைக்கும். ஸோ எனக்கும் ட்ராவல் பிடிக்கும். சின்ன வயசுலேயே நம்ம ட்ராவல் போகிறோன்னா என்ன, ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவோம், அங்கே போவோம், அவங்க வீட்டில் பார்த்துட்ருப்போம், அந்த மாதிரி பண்ணுவோம். நான் திருநெல்வேலி ஏரியாவில், திருநெல்வேலியிலேருந்து குற்றாலம் பக்கத்தில், ரிலேட்டிவ் சொல்லலாம், குற்றாலத்துலேருந்து 30 நிமிஷம் எங்கள் ஊர். ஸோ நான் எப்போதுமே எங்கள் ஊரில் அந்த மலை, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் நான் எந்திப்பேன். நான் ஸ்கூல் போகிறதும் அதே வியூவில் தான் இருக்கும். நான் எந்திச்சு வாக்கிங் போனாலும் மேற்கு தொடர்ச்சி மலை வியூவில் தான் போவேன். ஸோ அப்படிப்பட்ட இதில் எனக்கு ட்ராவல்னால் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நான் அங்கே பனிச்சின்ட்டு ஒரு இடம் இருக்கும், அங்கே தண்ணியெல்லாம் வரும், அங்கே தான் போவோம். ஸோ அது எல்லாமே எனக்கு ட்ராவல்லாம் சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேயே ட்ராவல்னால் ஏதோ ஒரு இமேஜ் இருக்கும் கண்டிப்பாக. இந்த ட்ராவல், அந்த ட்ராவல் ஏதாவது ஒன்று நம்ம மைண்டில் ஸ்டக் ஆகிருக்கும். அதுதான் இப்போவும் நமக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்குக்காக நான் மும்பை போக வேண்டி வந்துச்சு. மும்பையே ஒரு பெரிய ட்ராவல் தான் எனக்கு, புது ட்ராவல். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போனேன். அது எல்லாமே மும்பை போகும்போது தான் நடந்துச்சு. ஸோ மும்பை போயிட்டு, மும்பையில் புது லாங்குவேஜ், புது மக்கள் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. அங்கே அடாப்ட் ஆகிட்டு வந்துட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே அங்கேருந்து நிறைய பேர் அங்கே நிறைய ட்ராவல் பண்ணாங்க. எங்கள் கூட ஒர்க் பண்ண ஒரு கொலீக் அவங்களுக்கு நான் ஹிமாலயாஸ் போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஹிமாலயாஸ் பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. சரி, ஹிமாலயாஸ் தள்ளி இருக்குது, நம்ம இதுக்கு அங்கெல்லாம் போய்க்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவங்க போயிட்டு அவங்க சொன்னதை பார்த்திங்கன்னா, அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி சூப்பர், இப்போ நீங்கள் போயே ஆகணும், நீ போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, ஓகே, நம்ம போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அவங்க YHA அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சு. ஸோ யூத் ஹாஸ்டல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஒன்று. அவங்க நீங்களும் இப்போ செக் பண்ணி பாருங்கள், இப்போவும் இருக்கும் கண்டிப்பாக. அதில் மூலமாக போகலாம். நம்ம புக் பண்ணி போனால் அவங்களே ஸ்டே எல்லாமே அவங்களே ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு மட்டும் வந்துடலாம். ஆனால் ஏதாவது சைக்கிள் ஓட்டணும், அந்த மாதிரி ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சிம்பிளாக இருக்கும், நீங்கள் போகலாம் அப்படின்னா. சரி, ஓகே, போகலாமேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் லீவ் எடுத்துகிட்டு, அதுக்கு ஒரு வாரம் லீவ் தேவைப்படும். ஒரு வாரம் லீவ் எடுத்துகிட்டு நான் போனேன். மணாலி எக்ஸ்பெடிஷன் அப்படின்ட்டு சைக்கிளிங்காக போனேன். ஸோ மணாலினா பெருசாக ஒன்றும் ஐடியா இல்லை. நான் மட்டும்தான் சோலோவாக தான் போட்டேன். சரி, ஓகே, அங்கே எப்படியும் குரூப் இருக்கும், போய்க்கலாம் அப்படின்றது தான். ஸோ அங்கே மணாலி போனால் லைக் இங்கே மும்பையிலேருந்து ஐ திங்க் ட்ரெயினில் போனேன்னு நினைக்கிறேன். மணாலி ட்ரெயினோ ஃப்ளைட்டோ சம்திங், எனக்கு மறந்துட்டேன் எக்ஸாக்ட்லி. ஸோ அங்கே போனால் மணாலி அது கிட்டத்தட்ட ஒரு மலை பிரதேசம் தான் ஆக்சுவலி. செமையாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு சைக்கிள் ஓட்டணும் அப்படின்ட்டாங்க. சைக்கிள் ஓட்டுறது தான் போனேன் ஆக்சுவலி. ஒரு 40 கிட்டத்தட்ட ஒரு வாரம் 5 days சைக்கிள், ஃபஸ்ட் ஆக்லிமேட்டேஷன் அப்படின்னு நிறைய தான் போகும். ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நல்லாயிருக்கும் அங்கே அப்படின்றத நான் எதிரே பார்க்கல. பட் மணாலியில் போய் சைக்கிள் அப்படியே ஏற்றமாக இருக்குது. டெய்லி நீ 50 கிலோமீட்டர் ஓட்டணும், 20 கிலோமீட்டர் ஓட்டணும்னு சொல்கிறாங்க. அவங்களே கியர் சைக்கிள்லாம் கொடுத்துருவாங்க, ஓட்ட சொல்லி கொடுப்பாரு. ஒரு ட்ரெயினரும் நம்ம கூட வருவார். லைக் நம்ம ஒரு குரூப்பாக போவோம், அப்போ போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம். ஸோ கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான மலையாக இருக்குது. ஒரு கீழே ஸ்டீப்பாக ஒரு இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி மரம், ஆப்பிள் மரமாக இருக்குது, எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, ஓகே, ட்ராவலில் இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது எனக்கு அப்போ ரியலைஸ் ஆச்சு. ஸோ ரியலி பியூட்டிஃபுல் பிளேஸ். நீங்கள் முடிஞ்சால் அந்த YHA இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஹிமாலயாஸ் இதுக்கு என்ன இஷ்யூ வரும்னா, ஒன்று மணி, அதுக்கப்புறம் ஒரு வாரம் போகிற மாதிரி வருது. ஸோ இது 2 தான் இது முடிஞ்ச அளவுக்கு உங்களால் வருஷத்துக்கு ஒரு தடவை போக முடியும்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அவங்க ஃபேமிலி ஈவெண்ட்டு கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் கூட போய் பார்க்கலாம்.
அண்டு இதுக்கும் இது ப்ரமோஷன்லாம் இல்லை, அவங்களுக்கு இதுக்கு நம்ம கான்டாக்டே கிடையாது. பட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு, அதனால் நான் சொல்கிறேன். ரிலேட்டிவ்லி சீப்பாகவும் இருந்துச்சு. ஸோ அதில் போயிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் 7 நாள் சைக்கிள் ஓட்டணும். சைக்கிள் ஓட்டுறது நம்ம ஊருக்குள்ளே ஓட்டியிருக்கோம். இங்கே பக்கத்தில் ஸ்கூலுக்குலாம் நான் சைக்கிளில் தான் போவேன், அதெல்லாம் பண்ணுவேன். பட் அங்கே மலையில் சைக்கிள் ஓட்டுறதுக்காகவே ஒரு இடத்துக்கு போகணும். நம்ம யூஸ்வலாக சைக்கிள் எப்படி ஓட்டுவோம், இங்கேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா சைக்கிள் ஓட்டுவோம். இல்லைன்னா ஸ்கூலுக்கு நான் சைக்கிளில் தான் போவேன். இல்லைன்னா எதாவது வேலைக்கு போனால் அந்த மாதிரி சைக்கிளில் போவோம். கடைக்கு போயிட்டு வந்தால் சைக்கிளில் போய்ட்டு வரும். பட் அங்கே வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்காகவே அங்கே போயிட்டு சைக்கிள் ஓட்டுறது தான் வேலையே அங்கே. ஸோ அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அந்த மலையில் நீங்கள் சைக்கிள் ஓட்டுறது ஒரு ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஓட்டும்போது சூப்பராக இருக்குங்க. அது வந்துட்டு காலையிலேருந்து நைட்டு வரை ஓட்டணும். கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் வரைக்கும் ஓட்டுவோம். ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் கம்மியாக ஓட்டுவோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க. கடைசி நாள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டுவோம். செமையான மலையில் அப்படியே வரோம், செமையாக இருந்துச்சு. அண்டு உங்களோட அந்த வியூ, ஆக்சுவலி நீங்கள் பஸ்ஸிலலாம் போனால் நமக்கு அந்த வியூலாம் கண்டிப்பாக கிடைக்காது. அந்த சைக்கிளில் நீங்கள் போகும்போது வியூ அப்படி இருக்குது. ஸோ அந்த மலை அப்படியே பின்னாடி போகுது, நீங்கள் மலையில் நீங்கள் மட்டும்தான் போகிறீங்க. அப்படியே வெயில் அடிக்குது, ஆனாலும் குளிருது. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நாங்கள் போனோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ட்ராவல் போயிட்டு வரும்போது எனக்கு சைக்கிளை பற்றி நிறைய தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நானே சைக்கிள் வாங்கணும்னு எனக்கு ஆர்வம் வந்து நானே சைக்கிள் வாங்கிட்டேன். மும்பையில் சைக்கிள் வாங்கி அப்போ தான் நான் 5 AM சேலஞ்ச் அப்படி இப்படின்னு போட்டு மும்பையில் சைக்கிளில் ரோட்டில் சுற்ற ஆரம்பித்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு சைக்கிளை வாங்கி, கியர் சைக்கிள் தான் வேண்டும்னு வாங்கி அந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்தோடனே வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். செமையாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து சைக்கிள் ஓட்டுறதை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக இருந்துச்சு. அது எனக்கு வந்து புது ஏரியாவே வந்து கற்றுக் கொடுத்துச்சு. ஒரு ஏரியாவை எனக்கு பார்க்குறதுக்கு தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, இதை நம்ம வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அதே ஒய்ஹெச்ஏல இன்னொரு தடவை லே லடாக்குக்கு பிளான் பண்ணி போனேன். இது வந்து 2 வீக்ஸோ 1.5 வீக்ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு போனேன் திருப்பி லே லடாக். அந்த நம்ம இருக்குல்ல இந்தியா சைனா பார்டர் அங்கே போனால் அங்கேயும் இதே மாதிரி தான். அங்கே போகிறதே ஒரு பெரிய சேலஞ்சு. டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து ஒரு ஃப்ளைட்டில் ஒரு பஸ்ஸில் ஏறி போகணும். அங்கே உள்ள பஸ்ஸெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸாகவே இல்லை. அது வருன்றாங்க, வரவே இல்லை. 10:30 பஸ்ஸுன்னா நான் 10:30 வரைக்கும் பஸ்ஸே வரல. எந்த பஸ்ஸுன்னு எனக்கு ஹிந்தியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. டெல்லியில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் எப்படியோ ஒரு பஸ் வந்துச்சு. அவன்கிட்ட கேட்டேன், அவன் ஆயுக அப்படின்றான். நமக்கு ஒன்றும் புரியவும் இல்லை. அப்புறம் ஒரு வழியாக பஸ் வந்துச்சு. மணாலி வந்து காலையில் போய் சேர்ந்தோம். அப்படியே ரோடெல்லாம் தடன்னு ஏறி ஏதோ பயமாக தான் இருந்துச்சு அந்த ட்ரிப்பு. அப்படியே கொண்டு போய் சேர்த்துருவாங்களான்னு போய் சேர்த்துட்டாங்க. காலையில் லே லடாக் போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கப்புறம் அங்கேயும் இதேமாரி சைக்கிளிங். ஸோ லே லடாக் வந்து பார்த்திங்கன்னா மணாலி வந்துட்டு எவ்வளோ பசுமையாக இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. லே லடாக் அப்படியே ஆப்போசிட்டு. அது வந்து ஒரு பாலைவனம். ஸோ பாலைவனத்தில் நீங்கள் வந்துட்டு வெயில் இருக்க டயத்தில் போல் நாங்கள் போனது பண்ணிட்டேன். ஸோ பாலைவனத்தில் குளிரும் எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்றது இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் குளிர் ஓரளவுக்கு ஆவரேஜான குளிர். அங்கே ஒரு இடத்த சுற்றி நம்ம வரணும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அது பயங்கரமாக இருக்குது. அங்கே வந்து ஆர்மி பேஸ் எல்லாமே ஆர்மி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் கார்கில் வார் நடக்கும்போது கிட்டத்தட்ட அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஒரு 50 கிலோமீட்டர்லாம் கார்கில் வார்லாம் நடந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஏரியா. அங்கேருந்து நீங்கள் போகலாம். சைனா பார்டர் இந்த பாங்சாங் லேக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கெல்லாம் கூட நீங்கள் போகலாம். நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க, நான் போகல. அங்கேருந்து நீங்கள் பாஸ் வாங்கிட்டு போகணும். ஆக்சுவலி அங்கே போனால் இந்தியன் ஆர்மிகிட்ட வந்து நான் பாஸ் வாங்கிட்டு தான் போகணும். நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு டே பாஸ் தான் கொடுப்பாங்க. நீங்கள் சும்மா இந்தியாவுக்குள்ளே போகிற மாதிரி போக முடியாது. அது இந்தியாவோட பாட்டு தான், பட் எல்லைன்றதுனால நீங்கள் அப்படிலாம் போக வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கெலாம் டூரிஸ்ட்டு எல்லாமே இருப்பாங்க. பட் அதுவும் அங்கே போயிட்டு வந்தால் அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. சைக்கிள் ஓட்டுறது பார்த்திங்க அப்படின்னா இதை விட அது கொஞ்சம் டிமாண்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா பாலைவனம் ரொம்ப ஸ்டீப்பான ஓட்டுறதுக்கு இருந்துச்சு. நிறைய லாரிகள்லாம் வந்து தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ட்ராவலாக இருந்துச்சு. பட் அதுவும் உண்மையிலே பியூட்டிஃபுல்லான வியூஸு. நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது அழகாக நீங்கள் உங்களே மறந்துட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருப்பீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அண்டு ட்ரெயினர் நாங்கள் ஒன்று என்ன சொல்லுவார்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் சைக்கிள் ஓட்டுறீங்க, உங்களுக்கு மூச்சு வாங்கக்கூடாது. மூச்சு வாங்காமல் அதே ரிதமில் போயிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படின்னா போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் சைக்கிள் வந்து எவ்வளோ தூரம்னாலும் ஓட்டிகிட்டு போகலாம். அவரெல்லாம் ஆக்சுவலி கிட்டத்தட்ட 100 மைல் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்லாம் ஓட்டிகிட்டு இருக்கிற ஆள். ஸோ அவர் வந்து சொல்லுவார் அப்படி. நாங்கள் நிறைய ஹார்ட் கோராக சைக்கிள் ஓட்டுறவங்களும் வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அங்கே வர ஒவ்வொருத்தருமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸோடு வருவாங்க. அவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் ஒரு டிஃப்ரெண்ட்டான இதாக இருக்கும். அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சாங்க. இன்னும் அவங்க கூடலாம் நம்ம பேசிட்டு தான் கிட்டத்தட்ட 5-8 வருஷம் கிட்ட தான் ஆயிடுச்சு. இன்னும் அவங்க கூட வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் கான்டாக்டில் தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு வித்தியாசமான அனுபவம், வித்தியாசமான மக்களையும் நம்ம பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இது நமக்கு வித்தியாசமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புது அனுபவத்தையும் புது அண்டர்ஸ்டாண்டிங்கையும் கொடுக்கும் நமக்கு. அதுதான் இந்த ட்ராவல்லாம் நம்மளுக்கு பண்ணுதுன்னு நான் நம்புகிறேன் தீவிரமாக. அதுக்கப்புறம் அந்த ட்ராவலும் முடிஞ்சிருச்சு.
இதிலேருந்து எனக்கு ட்ராவல் வந்துட்டு ஹிமாலயாஸ் மேலே எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா 2 எக்ஸ்பீரியன்ஸுமே ஹிமாலயாஸுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் விட பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அங்கே வர தண்ணி அப்படி இருக்கும், அவ்வளோ குளிரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் தண்ணிலாம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால சரி திருப்பி நம்ம போகணும்னு சொல்லிட்டு இந்த தடவை நம்ம சோலோ ட்ரிப் போவோம். எல்லாம் போக வேண்டாம், குரூப்பாக போக வேண்டாம், நம்ம துணையாக சோலோ ட்ரிப்பாக பேக்கை போட்டு போயிடுவோன்ட்டு அந்த டயத்தில் தான் நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம கம்பெனி விட்டு நின்றுட்டு புதுசாக இது தமிழ் பூமி ஆரம்பிச்சிட்டு சென்னை வந்துடலாம், ஃபுல்லாக லைக் டே ஒர்க்கை விட்டுட்டு என்டர்பிரனராக மாறிடலான்ட்டு நினச்சேன். ஸோ அதுக்கு முன்னாடி சரி ஓகே ஒரு ட்ரிப்பு போகலாமே அப்படின்ட்டு போனேன். ரிஷிகேஷும் ஹரித்வாரும். ஸோ அதுவும் ஹிமாலயா மவுண்டைன், கங்கை நதியவே பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனேன். போனால் சரி ஹரித்வாரில் தான் போய் இறங்கணும். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ரிசர்வ் பண்ணி தான் போனேன். ஆனாலும் அவங்க மேலே வந்து உட்காந்துக்குவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பரிதாபங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கல்ல, வடக்கு ரயில் பரிதாபங்கள்னு. அதே மாதிரி தான் அங்கே ரயிலெல்லாம் போனீங்க ரிசர்வில், நான் ஏசிலலாம் போயிட்டீங்கன்னா முடிஞ்சு எல்லாம் அவங்க வந்து உட்காந்துக்குவாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ கூட்டம் வரும். லைக் நான் ரிசர்வ் அளவுக்கு ரிசர்வ்லேயே வந்து உட்காந்துக்குவாங்க. உங்கள் மேலேயே ஒரு 4 பேர் உட்காந்தாங்க என் பக்கத்துலேயே, என் மேலேயே. ஸோ அவங்களுக்குலாம் டிக்கெட் எடுக்கணுன்றது தெரியாது போல், எல்லாம் லல்லு பிரசாத் யாதவோட குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து உட்காந்துருவாங்க. ஒன்றும் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு டிஃபிகல்ட்டான இது தான். நைட்டும் காலையில் எல்லா டைத்துலையும் உட்காந்துவாங்க. அப்படியே போயிட்டோங்க. ஆனால் ஹரித்வார் போயிட்டு நான் தனியாக தானே போனேன். ஸோ அதனால் எனக்கு ஹிந்தியும் பெருசாக அப்போ தெரியாது. ஓரளவுக்கு அவங்க பேசினா புரியுமே ஒழிய எனக்கு தெரியாது அவ்வளோவா. ஸோ ஹரித்வார் போயிட்டு அங்கே இருந்துட்டு ஹரித்வார்லேருந்து அப்போ ரிஷிகேஷில் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தேன். அது ஏதோ சம்திங் இந்த ஷேரிங் ரூம் மாதிரி, அது மறந்துட்டேன் ஆக்சுவலி. அது ஒரு நல்ல இது இப்போ இருக்கான்னு தெரில. அங்கே போய் ஷேரிங் ரூம் மாதிரி பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு பெரிய வீடு, அதில் வந்து சின்ன இந்த மாதிரி ட்ராவலர்ஸ் மட்டும் தான் தங்குவாங்க. ஸோ அங்கே போய்ட்டு நான் ஒரு ரூம் உங்களுக்கு ஒரு பெட் மட்டும் இருக்கும், அதில் நீங்கள் படுத்துக்கலாம், அவ்வளோதான். நம்ம ட்ராவல் தானே பண்ணுறோம். அங்கேயும் நீங்கள் வித்தியாசமான மக்களை மீட் பண்ணலாம். அங்கே நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து அங்கே உட்காந்து சும்மா உட்காந்துருக்காங்க. 1-2 பேர்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா சுற்றிட்டு இருந்தாருங்க. அங்கே தான் வந்து வேலை பார்ப்பாரான் அவர். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் அவர்லாம். இன்னும் இருக்கார் அவருக்கு, அபிஷேக் எல்லாம். நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க நம்ம ஊர்லேருந்தும். ஸோ அவங்களையும் பார்க்க முடிஞ்சு, குரூப்பாக இருந்தாங்க. அங்கே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கயாக்கிங் பண்ணலாம். நீங்கள் வந்து ரிவர் ராஃப்டிங் சொல்லுவாங்க. சூப்பராக இருந்துச்சு ரிவர் ராஃப்டிங். ஸோ அந்த கங்கை நதி அப்படி வருது. கங்கை நதி ஹரித்வார்லேயே குளித்தேன் ஆக்சுவலி. பயங்கரமாக இருந்துச்சு. அது அப்படியே இப்போ எவ்வளோ ஸ்பீடாக வருது. நம்ம ஊரில் நம்ம நிறைய யாரும் பார்த்துருக்கோம், வெளில வரும்போது வர்ற மாதிரி அங்கே நார்மலாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை பார்த்தாலே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஹரித்வார் வந்து ரிஷிகேஷ் ரொம்ப பக்கம் தான், ஒரு 20 நிமிஷமோ என்னமோ தான். நீங்கள் அங்கே வேன்லாம் நிறைய கூப்பிட்டு போகிறாங்க, அதில் போயிடலாம். ஹரித்வாரில் இறங்கி ஒரு வேன் பிடிச்சி, வேன்னா இந்த ஷேர் ஆட்டோ மாதிரி அவங்க ஜீப் வச்சுருக்காங்க, அதில் போயிட்டு அங்கே போயிட்டேன். அங்கே கொஞ்சம் லோக்கலில் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் தங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரிஷிகேஷில் வந்து பஞ்சி ஜம்பிங் இருக்கும். ஸோ பஞ்சி ஜம்பிங் போய் பண்ணேன் ஒரு நாள். ஸோ அது வந்து என்னென்னா, போகிற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த எட்ஜில் நின்றுட்டு குதிக்கணும் அப்படின்னா தான் ஐயோ அப்படியே வேண்டாடா திருப்பி போயிடலான்டான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது நீங்கள் குதிக்க போகிறீங்க, உங்களுக்கு அந்த இடத்துல கீழே பார்த்தா அவ்வளோ ஆழமாக இருக்குது. உங்களுக்கு ஐயோ இங்கே குதிக்கணுமா, எதுவுமே நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன எதாவது பிடிச்சி தானே இறங்குவோம். ஸோ அப்படி எதுவுமே இல்லாமல் உங்கள் மைண்ட் செட்டே அப்படி சேஞ்ச் ஆகி நீங்கள் குதிக்கணும். ஸோ அப்படின்ற போது உங்களுக்கு அங்கே அது போகிற வரைக்கும் பெருசாக இல்லை, அங்கே போய் நின்று அந்த ஒரு செகண்ட் அப்படி இருந்துச்சு. பட் குதிச்சிட்டேன். அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது நான் பண்ண ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ரிவர் ராஃப்டிங்கு, பஞ்சி ஜம்பிங், இது 2 பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஈவினிங்கில் அங்கே கங்கா ஆரத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கங்கைக்கு டெய்லி ஈவினிங் வந்து ஆரத்தி எடுப்பாங்க. ஸோ அந்த ஆரத்தி எடுப்பது வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப இதில் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல எடுப்பாங்க. அது நான் ரிஷிகேஷில் பார்த்தேன், கூட்டமே இல்லை, சூப்பராக. அங்கே நீங்கள் உட்காந்து ஈவினிங் உட்காந்திங்கன்னா ஜாலியாக ஆரத்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் உட்காந்து பார்க்கலாம், பாட்டெலாம் படிப்பாங்க. நீங்கள் இப்போ கூட கங்கா ஆரத்தி நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட யூடியூப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு வைப்ரண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி. அது பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருப்பி ஹரித்வார் வந்துட்டு, ஹரித்வார்லேருந்து சரி திருப்பி நம்ம வாரணாசி போகணுன்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சரி கங்கை கூட நம்ம போய் பார்க்கலான்னு பார்த்தேன். பட் நம்மளோட ஷெட்யூல் ஒத்துழைக்காதனால திருப்பி வந்துட்டேன் கிளம்பி. அதே மாதிரி டெல்லியிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி மும்பைக்கு வந்துட்டேன். மும்பைலாம் தங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து ஒரு புது விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு ஆக்சுவலி. என்னோடய நாலேஜ் வந்து கொஞ்சம் விரிவடைகிறத என்னாலே பார்க்க முடிஞ்சிச்சு. நாலேஜ்னா என்ன, இந்த மாதிரி நான் ஸ்பார்க் படிக்கிறேன், பிக் டேட்டா படிக்கிறேன், இந்த மாதிரி டெக்னாலஜி படிக்கிறேன்றது இல்லை. ஒரு வாழ்க்கையோட ஒரு வித்தியாசமான பரிணாமத்தை உங்கள் மைண்டுக்கே வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் வந்து உணர்ந்தேன். உங்களை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுச்சுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. எஸ் ராமகிருஷ்ணனோட ரீசெண்டாக அவரோட ஒரு வீடியோ பார்த்தேன், யூடியூப் வீடியோ. அதுலேயும் அவர் இதே தான் சொல்லியிருப்பார், பயணங்களை பற்றி பேசியிருப்பார், சூப்பராக பேசியிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு பயணம் போகிறோம் அப்படின்னா எந்த மாதிரி வேணால் பயணமாக இருக்கலாம்.
உங்களை தேடுறதுக்காக பயணம் போகலாம், இல்லைன்னா நம்ம கூட யார் கூடயாவது ஒரு ஜாலியான பயணங்கள் போகலாம். அந்த மாதிரி இதில் நம்ம பண்ணலாம். ஆனால் பயணங்கள் எல்லாமே வந்து நம்ம லைஃப் ஏதோ ஒரு விஷயத்தில் மாற்று நம்மளோட நாலேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணுது, புது விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. ஸோ அதனால் இயர்லி நீங்கள் முடிஞ்சால் ஒரு பயணம் இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணுங்கள். நான் சொன்னேன் நான் வந்து உங்களுக்கு இப்போ பேசினது வந்து என்னென்னா நம்ம ரிஷிகேஷ், லே லடாக்கு, மணாலின்னு பேசிட்டேன். ஸோ அதனால் எல்லோரும் நம்ம அங்கே தான் போகணுமா, அதுதான்டா பயணம் அப்படின்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல ரஜினி, அவர் வந்து ஹிமாலயாஸ் தான் போவார், அதனால் நம்ம அது தான் போகணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம எல்லா ட்ராவலுமே நமக்கு இது நம்ம லைஃப்பை மாற்றும் தான். நான் ஆக்சுவலி இதே மாதிரி ட்ராவல் இன்னொரு ட்ராவல் பார்த்திங்க அப்படின்னா நான் சபரிமலைக்கு போனேன். ஸோ அப்போது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருந்ததுனால சரி கிளம்பி நான் பாட்டு எங்கேயா போகலாம்னு சொல்லி சபரிமலைக்கு போயிட்டேன். சபரிமலைக்கு இல்லை, நான் ஆரம்பித்தது கொடைக்கானல், ஆனால் எண்ட பின் சபரிமலைன்ற மாதிரி சும்மா அப்படியே போயிட்டு இருந்தேன், சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் ட்ராவல் போக சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி போங்க. ஸோ ட்ராவல் போகிறது ஈஸியே கிடையாது ஆக்சுவலி. அதை ஸ்டார்ட் பண்ணி பிளான் பண்ணி அது போகிறதுன்றது சோலோவாக இருக்கும்போது வேறு விஷயம், இப்போ ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் இது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் முடிஞ்சால் அவங்களால ட்ராவல் போக வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டைம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ராவல்களை ட்ரை பண்ணுங்கள். இந்தியா லெவலில் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், அதுக்கப்புறம் வேர்ல்டு லெவல்லையும் சுற்றி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துக்கும் போய் பாருங்கள். சும்மா ட்ராவலால் என்ன கிடைக்குதுன்றது அது வந்து நீங்கள் போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். அண்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, போயிட்டு ஃபோனை மட்டும் பார்த்துட்டு இருக்காத, அதை எடுத்துகிட்டு இருக்காதாம்பாங்க. ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்ட் தான், பட் என்ன சொல்ல, அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ஓகேவாக இருக்கும்னு எனக்கும் தோணும். பட் இட் டிபெண்ட்ஸ், நம்மளோட ஓன் தாட்டு தான், நம்மளோட டிசிஷன் தான் அது. ஸோ இதுதான் எனக்கோட ட்ராவலில் என் லைஃப்பில் மாற்றின சில விஷயங்கள். அண்டு இது உங்களோட லைஃப்பில் இது மாதிரி ட்ராவல் நிறையா இருக்கலாம், அதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த பாட்காஸ்ட் இதுவரை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ இட் மீன்ஸ் இது ஏதோ ஓகேவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வேறு பாட்காஸ்ட் வேறு என்ன டாபிக்லாம் இருக்குதுன்னு நீங்கள் உங்களுக்கு எதாவது பேசணுன்ட்டு நீங்கள் ஏதாவது டாபிக் சூஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த மாதிரி டாப்பிக்கும் நம்ம பேசலாம். அண்ட் மந்த்லி 1 or 2 வீடியோஸ் இந்த மாதிரி 2 பாட்காஸ்ட் இந்த மாதிரி நான் பேசலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அண்டு ட்ராவல் பண்ணுங்கள். மெயினாக இந்த பாட்காஸ்ட்டை கேட்டிங்க, இதனால் உங்களுக்கு ஒரு ட்ராவல் பண்ணணுன்னு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா ட்ராவல் என் லைஃப்பை மாற்றின மாதிரி உங்கள் லைஃப்பையும் கண்டிப்பாக மாற்றும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அது கண்டிப்பாக மாற்றும். ஸோ அதனால் ட்ராவல் பண்ணுங்கள். அண்டு இது அடுத்த பாட்காஸ்ட்டில் வித்தியாசமான டெக்னாலஜியோ இல்லைன்னா நான் டெக்னாலஜி பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பாய்.